ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல பீக்ல இருப்பாங்கங்க. அவங்களோட அழகு, அவங்களோட நடிப்பு எல்லாமே தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கும். அப்படின்றப்போ திடீர்னு அவங்க எடுத்த ஒரு படத்துக்காக ஒரு எடுத்த முடிவுனால அவங்களோட கெரியரே சரிஞ்சிருங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சடன் முடிவுகள்னால நெறைய கெரியர் சரிஞ்சிருக்கு. அது என்னன்ற லிஸ்ட் அது யார் யாருன்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க மக்களே! இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேச போறது நம்ம அனுஷ்கா பத்தி தாங்க. செம்ம டாப்ல வலம் வந்துகிட்டு இருந்தாங்க. தெலுங்கு சினிமாவிலும், தமிழ் சினிமாவிலும் கொடிகட்டி பறந்தாங்க. இவங்க படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஹீரோஸோட தான் இவங்கள பேர் போடுவேன்ற ரேஞ்சுல எல்லா ஹீரோஸோடையும் நடிச்சு இந்த வேட்டைக்காரன் டைம்லலாம் பயங்கர பீக்ல இருந்தாங்கங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு இப்பவும் கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. மொத ஒரு ஹீரோயினுக்கு கட் அவுட் வச்ச பெருமை யார சேரும் அப்டின்னா, அனுஷ்காவுக்கு தான். ஒரு ஹை ஃபீட் கட் அவுட் வச்ச பெருமை. அதுக்கப்புறம் இல்லாம பில்லா படத்தோட தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல விசில் அடிச்சு கொண்டாடினதா இருக்கட்டும், நம்ம அருந்ததி மாதிரி ஒரு படத்த தாங்கி பிடிச்சு நடிச்சு பிளாக் பஸ்டர் ஆக்குனதும் நம்ம அனுஷ்காவ தாங்க போய் சேரும். அப்படிப்பட்ட அனுஷ்கா, இவங்க ஒரு எக்ஸ்பெரிமென்ட்காக ஒரு படம் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி, இந்த இஞ்சி இடுப்பழகி இப்படின்ற ஒரு படத்துக்காக அவங்க எடுத்த முடிவு தான் அவங்க கெரியரையும், அவங்க இருந்த இடத்தையுமே மொத்தமா தரம் தெரியாம அழிச்சிருச்சு. இந்த படத்துல இவங்க கமிட் ஆனதுக்கப்புறம் ஒரு வெயிட்டான கேரக்டர், வெயிட்ட குறைச்சா எப்படி இருக்குன்ற மாரி இந்த படத்துல இவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. இதுக்காக வெயிட் போட்டே ஆகணும்னு சொல்லி விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணாம உண்மையான வெயிட்ட நானே ஏத்துறேன். இதுக்காக நெறைய அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நெனச்சு அவங்க நம்பி இந்த படத்துல கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு நடிச்சிருந்தாங்க. பட் இப்படி நடிச்சு இவ்வளோ அழகா இருந்த அனுஷ்காவ இந்த மாரி பார்க்குறதுக்கு யாருக்கும் புடிக்கல. படத்துல கன்டென்ட்டும் அவ்வளோ பெருசா இல்ல. படமும் அவ்வளோ பெருசா போகல. இது ஒரு முக்கியமான படமும் கிடையாது. தேவையில்லாத ஒரு படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்த முடிவு இவங்களோட கெரியரையே சரிச்சிருச்சுன்ற மாதிரி, அவங்க அனுஷ்கா அப்படின்னா எப்பேர்ப்பட்டவங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு, இதுக்கப்புறமா இவங்க ஒரு சில படங்கள் பண்ணி சிங்கம் 3 வரைக்கும் நெனச்சு வந்தாலும், அதுக்கப்புறமா என்னதான் இவங்கள பார்த்தா பழைய அனுஷ்கா ஃபீல் வரலங்க. ரசிக்க சுத்தமா தோணலங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கெரியர் மொத்தமா சரிஞ்சிருச்சு. அடுத்த லிஸ்ட்ல வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நேகா. இவங்க ஒரு காலத்துல டீசென்ட்டான ஆக்ட்ரஸ்னாலே, புன்னகை அரசினாலே அது வந்து ஸ்நேகா தான். அவங்களோட ஸ்மைல் போதும்டா மொத்த பேர் மனசையும் சாவடிக்கிறதுக்கு அப்படின்ற மாரி ஒரு ஹீரோயின் தான் ஸ்நேகா. செம்ம அழகான ஒரு பொண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, வலம் வந்துகிட்டு இருந்தாங்க. கவர்ச்சின்றது துளி கூட இல்லாத நடிகையா இருந்தாங்க. டேலண்ட்ட மட்டுமே நம்பி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல கவர்ச்சின்றது கண்டிப்பா வேணும். அது இருந்தா தான் நம்ம கெரியர காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி, கவர்ச்சின்றதையும் தாண்டி ஒரு ப்ராஸ்டிட்யூட் ரோல். இந்த ரோல பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நெறைய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தனுஷோட படத்துல அப்போ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த படத்துல இவங்க கமிட் ஆயி, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல இவங்க எடுத்த முடிவு தாங்க இவங்கள மொத்தமா அழிச்சிருச்சு. இந்த படத்துல ப்ராஸ்டியூட்டா நடிச்சது மட்டும் இல்லாம நெறைய பேட் சீன்ஸ் நெறைய இந்த மாரி இதெல்லாம் ஸ்நேகா எதுக்குடா நடிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த படத்துல படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரிவ்யூஸ் பண்ணி கழுவி ஊத்தி, இதுக்கப்புறம் இவங்களோட கரியர் முடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நல்ல ரோலாவது பண்ணிட்டு இருந்தாங்க. பள்ளிக்கூடம் மாரி படங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறமும் உன் கரியர நான் முடிக்கிறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி மாமா நம்ம மொரட்டுக்கால படத்துல கூப்பிட்டு வச்சு இவங்கள பயங்கரமா கவர்ச்சின்னு காட்டி, இந்த படம் மூலியமா கம்பேக் அண்ணா கம்பேக் உன்ன கோ பேக்ல ஓட விடுறேன்னு சொல்லி கோ பேக் பண்ணி ஓட விட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோட் படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்சாலும் ஒருத்தன் கூட கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாரி இவங்களோட நிலைமை ஆயிப்போச்சு. இந்த லிஸ்ட்ல 3வது வரது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலா பாலுங்க. சிந்து சமவெளின்ற மாதிரி ஒரு கிசுகிசு படத்துல நடிச்சு தான் இவங்க ஹீரோயினா வந்தாங்க. ஆனா இவங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல் விஜய் டைரக்டர் வந்து லவ் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ, எல்லா படங்கள்லயும் இவங்கள ரிப்பீட்டடா போட்டுட்டு வந்தாங்கங்க. தெய்வ திருமகள் படம் மாரி நெறைய படங்கள்ல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. வேட்டை மாரி படங்கள்லலாம். பட் இவங்க ரொம்ப பாப்புலர் ஆனது என்ன படம்னு கேட்டீங்கன்னா, தலைவா படம். விஜயோட படம். துப்பாக்கிக்கு அப்புறம் வர படம்னால இந்த படத்துக்கு செம்ம ஹைப். இந்த படத்துக்கு வந்த எதிர்ப்பு எவ்வளோ பெருசுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல அமலா பால் ஹீரோயினா நடிக்கிறான்றதும், விஜய் சாருக்கு நடிக்கிறாங்கன்றதும், இவங்களோட கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ உச்சத்துல ஏறி போச்சுங்க. இதுக்கப்புறமா அமலா பால் நடிச்சா பெரிய படம் தான் நடிப்பாங்க அப்படின்ற மாரி தெலுங்குலயும் இவங்களுக்கு நெறைய ஆஃபர்ஸ் வந்து இவங்க பெரிய ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தான் இடையில இவங்க சறுக்கி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் ஆயி ஒரு சில படங்கள் பண்ண முடியாம போய், இதுக்கப்புறம் இந்த மாரி கவர்ச்சிய கையில எடுத்து முழுக்க முழுக்க பண்ணுவோம்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா ஒரு படம் முழுக்க நியூடாவே நடிக்கிறேன்னு சொல்லி, ஒரு படம் முழுக்க ஆடையே இல்லாம இந்த படம் முழுக்க நடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த படம் பேர் தாங்க ஆடை. இந்த படத்துக்காக நெறைய வரவேற்பு வரும். நெறைய பேர் பாராட்டுவாங்க அப்படின்னு நெனச்சு ரத்னகுமாரோட நம்ம லோகேஷ் சார் கூட இருப்பாரு பாருங்க. அவரோட படம் தான் இது. அவர நம்பி இந்த படத்துல வந்து நடிச்சாங்க. ரொம்ப ஒரு போல்ட் அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த படத்த எவனும் கண்டுக்க கூட இல்லங்க. அவங்க ட்ரெய்லர்ல ப்ரமோஷன் பண்ணது வேறவா இருக்கட்டும், படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கதை வேறவா இருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு பிராங்க் பத்தின படம் தான் இது. அப்படிப்பட்ட படம்னால இந்த படம் யார் மத்தியில தாக்கத்தையும் உருவாக்கல, எதையும் உருவாக்கல. இன்னைக்கு வரைக்கும் இந்த சில வெப் சீரிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட்டா நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களுக்கான இடம்ன்றது சுத்தமா போயிருச்சு. இனிமேலும் கிடைக்காது. அப்படின்ற மாரி தான் இவங்க எடுத்த முடிவே இவங்கள மோசமான குழியில தள்ளிருச்சுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து வரது கீர்த்தி சுரேஷ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவு சப்பியா ரஜினி முருகன், ரெமோன்னு எல்லா படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் இவங்களோட வெயிட்ன்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு நார்மல் வெயிட்ல பார்க்கறதுக்கு இவங்க சிரிப்பெல்லாம் எல்லாமே அழகா இருந்துச்சுங்க. மேடம் நல்லா வந்துட்டு இருந்த காலம் தான். அந்நேரம் வெயிட்ட நானும் எல்லார மாரி குறைக்கிறேன்னு சொல்லி குறைச்சு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் தாங்க பெண் குயின். படத்துல ஒரு பெண் குயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் போட்டுருக்குங்க நேர்ல பார்க்கும்போது. ஆனா இவங்கள பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு சுருங்குன கியூன் மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆளே சுருங்கி போய் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இது கீர்த்தி சுரேஷாடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான்லாம் கேட்டேன். இதெல்லாம் என்னடா கீர்த்தி சுரேஷாடா அப்படின்னு.
அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்ட குறைச்சு வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த அண்ணாத்த இதெல்லாம் நடிச்சு பார்த்தாங்கங்க. இதே மாரி ஒல்லியான உடம்போட. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்த அந்த பெண்குயின் ஒரு படத்துக்காக எடுத்த முடிவுனால, வெயிட் லாஸ் பண்ணனால, இவங்க வந்து அண்ணாத்த மாரி படத்துல நடிச்சாலும் அடையாளம் தெரியாத ட்ரோல் மெட்டீரியலா ஆயிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கீர்த்தி இஸ் பேக்ன்னு எப்படா வரும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ ஓரளவு வெயிட்ட கூட்டி கொஞ்சம் ஹாட்னஸ்லாம் காட்டி நடிச்சா கெரியர் ஓடுன்ற மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, பழையபடி அவங்களோட பீக்ல இருந்த டைம்ன்றது இப்போ வரவே வராதுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரிஷா. அதாவது நாயகி அப்படின்ற படத்துல நம்ம நயன்தாரா மட்டும் தான் ஹீரோயின் நடிப்பாங்களா? நானும் தனி படத்துல ஹீரோவா தாங்கி நின்னு நடிக்கிறேன்னு சொல்லி, நம்பி ஏமாந்து போன கதை மாரி தான் இந்த படத்துல இவங்க ஹீரோயினா நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படம் முழுக்க தாங்கி நடிக்கிறேன்ற ஒரு விபரீத முடிவ எடுத்திருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பட வாய்ப்பே கம்மியாயிருச்சுன்ற அளவுக்கு இந்த படம் கேடுகெட்ட மொக்க படங்க. இதுக்கப்புறமா இவங்க ரோடுன்ற படமா இருக்கட்டும், மோகினி படம், பரமபதம் விளையாட்டு படம், ராங்கி படம் இந்த மாரி பல படத்துல நான் வந்து தாங்கி நின்னு நான் தனி ஹீரோயினா நடிக்கிறேன். நடிச்ச எந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா விளங்கல. இவங்களுக்கு கை குடுத்தது இந்த லியோ, பொன்னியின் செல்வன் இப்படி படங்கள் தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒரு வழியா கம்பேக் குடுத்து தன்னோட பழைய இடத்த கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இந்த மாரி விபரீதமான முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா. இவங்க வந்து செம்ம டாப்ல வளர்ந்துட்டு வந்த நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில கொஞ்சம் பட வாய்ப்புலாம் கம்மியாயி இந்திரலோகத்தில் அழகப்பன்ற வடிவேலுவோட படத்துல ஒரு ஐட்டம் சாங்ல வந்து ஆடுறேன்னு சொல்லி, இந்த படத்துக்காக இவங்க வந்து ஒரு டான்ஸ் பண்ணி கூட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அப்ப தெர்லங்க. வடிவேல் சாரோட படத்துக்குலாம் இவங்க வந்து ஹீரோயினா வந்து நடிச்சது ஒரு பெரிய தப்புன்றது. பட் அவங்களோட பீக் டைம்ன்றது வந்து ஸ்ரேயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ரசிகர் பட்டாளங்க. அவங்க அவ்ளோ நேச்சுரலா சூப்பரா நடிப்பாங்க. அவங்க போய் வடிவேல் சார் படத்துல வந்து ஆடுனா தான் ஒரு பாட்டுக்கு ஆடுனா தான் காசுன்ற மாரி நிலைமை ஆயிப்போச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் இருக்க பேப்பர் எல்லாத்துலயும் எழுதிட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கெரியர்ன்றது காணாம தான் போயிருச்சு. இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ படத்துல கம்பேக் குடுத்து ஆடுறேன்னு சொல்லி ஆடுனாங்க. வலுக்கட்டாயமா இதெல்லாம் ஏன்டா இதெல்லாம் யார்றா பாப்பா இது மொத ஸ்ரேயாவா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பாட்டு வந்ததே இந்த ஊர்ல பல பேருக்கு தெரியாத மாரி ஆயிப்போச்சுங்க. இந்த லிஸ்ட்ல இன்னும் நெறைய பேர் இருக்காங்கங்க. காஜல் இவங்கலாம். இவங்க எல்லாரையும் நான் பார்ட் 2 வீடியோல போடுறேன். இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த வீடியோல யாராவது சொல்ல மறந்திருந்தேன். யார பார்ட் 2ல பத்தி பேசலான்றவங்களையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பேசிருவோம். தென் நான் போயிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குட் பை.